இஸ்ரோல ஃப்ரெஷர்ஸ்லேருந்து பிஜி முடித்தவங்க வரைக்குமான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் வெவ்வேறு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வெளியாகிருக்கு. அது என்னென்ன நோட்டிஃபிகேஷன், யார் யாரெல்லாம் அதற்கு விண்ணப்பிக்க தகுதி பெறுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக இஸ்ரோல ஃப்ரெஷர்ஸ்க்கு ஊக்கத்தொகையோட பயிற்சி அப்படின்றதுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஏற்கனவே அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்றதுக்கான நிறைய பணியிடங்கள் வெளியானதை பார்த்தோம். அந்த வகையில் இஸ்ரோல அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. என்னென்ன காலியிடங்கள் இருக்குது அப்படின்னா, பொறியியல் பட்டம் முடித்தவர்களுக்கென்று 220 இடங்கள் இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, மெக்கானிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல், அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இந்த பிரிவுகளெல்லாம் பொறியியல் பட்டம் முடித்தவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறியியலில் பட்டயம் முடித்தவர்களுக்கு, அதாவது டிப்ளமோ முடித்தவர்களுக்கு என்று 120 பணியிடங்கள் இருக்குது. அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இதிலெல்லாம் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. இது தவிர டிப்ளமா இன் கமர்ஷியல் ப்ராக்டிசஸ், இந்த படிப்பை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவர்களுக்கென்று தனியாக 70 பணியிடங்கள் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக 410 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதற்கான ஊதியம் என்பதை விட இது ஊக்கத்தொகை அப்படின்னு குறிப்பிடுறது தான் சரியாக இருக்கும். பொறியியல் பட்டம் முடித்தவர்களுக்கு மாத ஊக்கத்தொகை 12,300 ரூபாய்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. பொறியியலில் பட்டயம் முடித்தவர்களுக்கு மாத ஊக்கத்தொகை 10,900 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அதுதான் கமர்ஷியல் ப்ராக்டிசஸில் டிப்ளமோ முடித்தவர்களுக்கும் அதே ஊக்கத்தொகை தான், 10,900 ரூபாய். விண்ணப்பிக்கிறதுக்கான முறை என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, www.nats.education.gov.in இந்த இணையதளத்தில் அந்த டிப்ளமோ முடித்தவர்கள் பதிவு செய்திருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த பதிவு செய்த பிறகு web.umang.gov.in/landing/ இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். அதன் மூலமாகத்தான் இந்த இஸ்ரோவில் வெளியாக இருக்கிற இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பணிகளுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதில் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு வரும்போது எந்தெந்த ஆண்டு, எந்த ஃப்ரெஷர்ஸ், இப்போ முன்னாடியா, இப்போ இந்த 2026 மட்டுமா அப்படின்ற கேள்வி வரலாம். அதையும் விளக்கியிருக்காங்க. 2022, 2023, 2024, 2025, 2026 இந்த கல்வி ஆண்டுகளில் பட்டம் முடித்தவர்கள், அந்த பட்டங்களை பெற்றவர்கள் இதற்கு தகுதி பெறுறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எதை தகுதி படிப்பாக அவங்க நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ அந்த படிப்பில் எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கீங்க என்ற அடிப்படையில் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்காக அழைக்கப்படுவாங்க. அப்போ அவங்க கண்டிப்பா போகணும். இது ஃப்ரெஷர்ஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்க அறிவுரைகள். அடுத்ததாக, இஸ்ரோலையே ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. அதற்கென்று தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்ன பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உதவியாளர் பணியிடங்கள், அதாவது அசிஸ்டன்ட் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் 130 இருக்கு. எழுத்தர் கிளர்க் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் 22. இதை அப்பர் டிவிஷன் கிளர்க் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் இவர்களை பொறுத்த வரைக்கும் 82 பணியிடங்கள் இருக்கு. சுருக்கெழுத்தர் ஸ்டெனோகிராஃபருக்கு 10 பணியிடங்கள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக 244 பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாகி இருக்கு. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உதவியாளர், எழுத்தர் இந்த 2 பணியிடங்களுக்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருந்தாலே போதுமானது. இளநிலை தனி உதவியாளர், சுருக்கெழுத்தர் இந்த பணியிடங்களாக இருக்கிற பட்சத்தில் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு இல்லைன்னா டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிசஸில் அந்த படிப்பு அவங்க முடித்திருந்தாலும் இதற்கு தகுதி பெறுவாங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினராக இருந்தா 28 அவர்களுடைய வயது உச்சவரம்பாக இருக்கு. ஓபிசி பிரிவினராக இருந்தா 31, எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தா 33 அவர்களுக்கான வயது உச்சவரம்பாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இவர்களுக்கான ஊதியம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 25,500 ரூபாய் பேசிக் பேயா இருக்கும். அது இல்லாம டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ அதாவது ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ், அப்புறம் டிராவல் அலவன்ஸ், இதெல்லாம் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதற்கு எழுத்து தேர்வு இருக்கு. அப்ரெண்டிஸ்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதற்கு எழுத்து தேர்வு கிடையாது. ஏற்கனவே பெற்ற அந்த பட்டப்படிப்பின் அடிப்படையில், அந்த மதிப்பெண் அடிப்படையிலேயே சேர்ப்பாங்க. ஆனால் இதற்கு எழுத்து தேர்வு இருக்கு. அதில் 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீட்டு பிரிவுக்கு ஏற்ற மாதிரி இந்த சதவீதத்தில் மாறுபாடு இருக்கும். அது இல்லாமல் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றதும் ஒன்று வைப்பாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட், அதாவது இந்த எழுத்து தேர்வில் தகுதி பெற்ற பிறகு அதில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதற்கு ஏற்றார் போன்ற ஒரு ரேஷியோ குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ரேஷியோவில் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த எழுத்து தேர்வில் எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்கீங்களோ அந்த அடிப்படையில் அவங்க தரவரிசை பட்டியலை தயார் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்கில் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிருக்க வேண்டியது கட்டாயம். ஸ்கில் டெஸ்ட்டில் பெற மதிப்பெண் அடிப்படையில்
கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பேசிக் குவாலிஃபிகேஷன் அவசியம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் விண்ணப்பிக்கிறதுக்கான முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதளம் www.isro.gov.in இந்த இணையதளம் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அவகாசம் ஆகஸ்ட் 16ஆம் தேதியோட நிறைவடையுது. அதனால விரைவாக இதில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க விண்ணப்பிச்சிடலாம். அடுத்ததாக பிஜி முடித்தவர்களுக்கென்று சில வேக்கன்சிஸ் வெளியிடப்பட்டிருக்கு. இதுவும் தனி நோட்டிஃபிகேஷன். இஸ்ரோலையே நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் இதில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் இதற்கு முன்பு ஏதேனும் பட்டம் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலான்னு சொன்ன அந்த நோட்டிஃபிகேஷனில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இருக்கிற மந்திரகிரி இந்த இடத்துல பணியிடங்கள் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலே வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதில் உருவாகுது. அதனால் அதை கவனத்தில் கொள்ளலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம வரும்போது இதில் என்னென்ன பணியிடங்கள் காலியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ரிசர்ச் சயின்டிஸ்ட்டில் 14 பணியிடங்கள் இருக்குது, ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் 5, ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டில் 10, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவில் 19, ஒட்டுமொத்தமாக 48 பணியிடங்கள் தான். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருந்தால் எம்இ எம்டெக் முடிச்சிருக்கணும். அதாவது சிவில் இன்ஜினியரிங்கில், ரிமோட் சென்சிங்கில், அது மாதிரி ஜியாலஜியில், இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில், இல்லைனா டேட்டா சயின்ஸில் இதில் ஏதேனும் ஒரு பிரிவில் எம்இ அல்லது எம்டெக் முடிச்சிருக்கணும். ப்ராஜெக்ட் அசோசியேட்டாக இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அல்லது ஐடி அல்லது ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அல்லது எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கூட முடிச்சிருக்கலாம். அந்த சிஎஸ்சி ஐடி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து பிஇ பிடெக்கில் கூட அவங்க முடிச்சிருக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வாய்ப்பு எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் முடித்தவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி எம்டெக் முடிச்சிருக்கணும். அதாவது ஜியாலஜி ரிமோட் சென்சிங்கில் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பிஏ முடித்தவர்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லிங்க்கில் நீங்கள் போய் அந்த நோட்டிஃபிகேஷனை முழுமையாக முக்கியமாக குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பணியிடத்திற்கும் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறுபடுது. அதனால் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினராக இருந்தால் 28 குறைந்தபட்ச வயது, அதிகபட்ச வயது வந்து 35. இந்த அதிகபட்ச வயதில் தளர்வு இருக்குது. எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் 5 ஆண்டுகள் வரைக்கும் தளர்வு இருக்குது. ஓபிசி பிரிவினராக இருந்தால் 3 ஆண்டுகள் வரைக்கும் தளர்வு இருக்குது. ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் 31,000 ரூபாயிலிருந்து 56,000 ரூபாய் வரைக்கும் பதவிக்கு ஏற்றார் போன்று அது மாறுபடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் அவங்க அந்த ஷார்ட் லிஸ்ட் செய்வாங்க. அவங்க வந்திருக்க விண்ணப்பங்களின் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய குறிப்பிட்டிருக்க விவரங்களின் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்டர்வியூ இதில் இருக்குது, எழுத்து தேர்வு இல்லை, ஆனால் நேர்காணல் இருக்குது, நேர்முக தேர்வு இதில் இருக்குது. அதனால் அது எப்படியாக கேட்கப்படுது அப்படின்றதையும் நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். விண்ணப்பிக்கிறதுக்கான முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இணையதளம் www.nrsc.gov.in இதில் போய் தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம் ஆகஸ்ட் 21ஆம் தேதியோட முடிவடையுது. ஸோ இந்த பணியிடங்கள்லாம் தான் இஸ்ரோ மூலமாக வெளியாக இருக்கிற நோட்டிஃபிகேஷன் மூலமாக வெளியாக இருக்கு. ஸோ இதில் எந்த பணியிடத்திற்காக விண்ணப்பிக்கிறதாக இருந்தாலும் சரி, விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த முடிவை எந்த அடிப்படையில் எடுக்கணும் அப்படின்னா, அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். வயது வரம்பு உங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக கவனிக்க வேண்டியது, விண்ணப்பிக்கலாம் இந்த தகுதியெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு விண்ணப்பிக்கலாம்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவசியப்படுது, என்னென்ன விவரங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் சேகரித்து வைத்துட்டு அதுக்கப்புறமா விண்ணப்பிக்கிறது நல்லது. இதில் ஒரு பணியிடத்திற்கான அந்த டிகிரி முடித்தவர்களுக்கான அவகாசம் குறைவாக இருக்குது. அதனால் இந்த விவரங்கள் எல்லாம் சேகரித்த பிறகு விண்ணப்பிக்கிறது நல்லது.